ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைய தினம் ரமலானுடைய பிறை 17 பத்ரு சுஹதாக்களுடைய நினைவு நாள். இஸ்லாமிய வரலாற்றில் முதன்முறையாக சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான போர் பத்ரு போர். அதனாலே மட்டுமல்லாமல் இந்த நாள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தான நாளும் கூட. நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த நாள், இந்த பத்ரனுடைய போர் ஆண்டுதோறும் நினைவூட்டப்பட்டாலும் கியாமத்து வரைக்கும் பத்ரு போரும் பத்ரிலே கலந்து கொண்ட பத்ரு சுஹதாக்களுடைய நினைவும் உலகத்திலே இருக்குமாறு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்து விட்டான். அந்த அடிப்படையில் வரலாற்று சிறப்பு மிக்க நாள் இந்த ரமலான் பிறை 17. பத்ரு போர் என்று நாம் உள்ள அது சம்பந்தமான விஷயங்களை நுழைவதற்கு முன்னால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, பொதுவாக உலகத்தில் நடைபெற்ற போர்கள் பெரும்பாலும் 2 வகைதான். ஒன்று அரபியிலே திஃபாஇ, இக்தாமி என்று சொல்வார்கள். நாடு பிடிப்பதற்காக, ஒரு கூட்டத்தை அடைவதற்காக, ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றுவதற்காக, தன்னுடைய ஆளுமையை அல்லது ஆட்சியை அங்கே நிறுவுவதற்காக இப்படியெல்லாம் நடைபெறுகின்ற வலிய வந்து தான் போய் தொடுக்கிற போர்கள். இன்னொரு வகை, 2வது வகை, போருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தற்காப்பு என்ற அடிப்படையில் தன்னை தாக்க வருபவர்களை தடுத்து கொள்ளுவதற்காக வேண்டி போர் தந்திரங்களை கற்றுக்கொண்டு தன் மீது வம்பு செய்பவர்களை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் போர் செய்திருக்கிறார்கள். இந்த போர் தற்காப்பு போர் என்று சொல்லப்படும். இந்த 2இல் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற போர்கள் எல்லாம், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நடைபெற்ற நிறைய போர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்ற சுமார் 20க்கும் மேற்பட்ட போர்கள், இவைகள் எல்லாம் இந்த 2வது வகை சார்ந்தது. நம்மை வாழ விடாமல் அல்லது மார்க்கத்தின்படி செயல்பட விடாமல், குர்ஆன் ஓத விடாமல், தொழுக விடாமல், ஷரியத்தினுடைய நிலைப்பாடுகளை பின்பற்றி வாழ முடியாமல் தடுக்கப்படுகிற போது தொடர்ந்து கொட்ட கொட்ட குனிய முடியாது என்ற அடிப்படையில் அந்த தற்காப்புக்காக வேண்டி வம்புக்கு வந்தவர்களை எதிர்கொண்ட வரலாறு பத்ரிலே இருந்து தொடங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றிலே தபூக் வரையும் எல்லா போர்களும் இந்த ரகத்திலானவை. இதே வரிசையில் நாம் யோசித்து பார்க்கிறோம். 15 வருடம் இஸ்லாமிய சமுதாயம் அடிவாங்கியதற்கு பிறகு போர் அனுமதிக்கப்படுகிறது. நபித்துவம் வாங்கிய நாளிலெல்லாம் போர் அனுமதி இல்லை. நிறைய பேருக்கு ஆசை இருந்தது, நம்மை அடிப்பவனை கூட திருப்பி அடிக்க கூடாதா, தாக்குபவனை திரும்ப தாக்க கூடாதா. வழிகிற இரத்தத்தோடு வந்த சஹாபிகள் நிறைய பேர், காபாவிலே வைத்து தாக்கப்பட்டவர்கள், தெருக்களிலே ஏதாவது பிரச்சாரம் என்றால் அங்கே தாக்கப்பட்டவர்கள், வீடு புகுந்து தாக்கப்பட்டவர்கள், வகியை சொன்னதால் முதலாக இஸ்லாமிய செய்திகளை சொன்னதால் அடிக்கப்பட்டவர்கள், அடி வாங்கி கொண்டே இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், 15 வருஷ காலத்தில் மக்காவில் ஒரு 13, மதீனாவில் 2, 15 வருஷமும் சேர்த்து பெருவாரியான தாக்குதல்களாக 70 தாக்குதல்கள், 70 பயங்கர தாக்குதல்களை ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது தொடர்ந்து அடிக்கப்பட்டதற்கு பிறகு இனிமேலும் பொறுக்க முடியாது அன்று என்று அவர்கள் எழுந்ததன் விளைவுதான் பத்ரு போர். அல்லாஹ்வும் கூட போருக்கு அனுமதி வழங்கக்கூடிய ஆயத்திலேயே அதற்கு காரணத்தை என்ன அழகாக வைக்கிறான். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு,
அநீதம் இழைக்கப்பட்ட காரணத்தால் இவர்களுக்கு போருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. போருக்கு பொது அனுமதி அல்ல. நீ நினைச்சவனை போய் அடிச்சு அந்த பிரதேசத்தை கைப்பற்று, அங்க இருக்கிறவனை முஸ்லிமாக்கு, களிமா சொல்ல சொல்லு, யார வேணாலும் நீ அடிக்கலாம் என்ற பொது அனுமதி அல்ல. நீங்கள் பாதிக்கப்பட்டதால், அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டதால் உங்களுக்கு போருக்கான அனுமதி வழங்கப்படுகிறது என்பதுதான் பத்ரனுடைய முதல் யுத்தத்திற்கான அனுமதி வழங்குகிற போதே குர்ஆனுடைய வார்த்தை அது. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வருகின்ற இவர்களின் சொத்துக்களை சூறையாடி அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தை வழிமறித்து தங்களுடைய பொருட்களை பிடுங்குவதற்காக வேண்டி ஆட்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் அதையே பெரும்படையாக திரட்டி கொண்டு வந்து அடிக்க வந்த போது வேறு வழி இல்லை, மதீனாவில இருந்து ஊரை விட்டு வந்ததுக்கு பின்னாடியும் நிம்மதியா மதீனாவிலையும் வாழ விட மாட்டோம் என்று அவர்கள் கங்கணம் கட்டிய போது வேற வழி இல்லை, எதிர்கொண்டாக வேண்டும் என்ற அடிப்படையில் பத்ரு போர் ஆரம்பிக்கிறது. வழக்கம் போல போருக்கு ஆலோசனை செய்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஆண்டுதோறும் அந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லா விஷயத்திலும் சஹாபாக்கள் தானே என்ற அடிப்படையில் நான் தலைவன் சொல்லுகிறேன், நீ தொண்டன் உடனே வா என்று சொல்லி உடனடியாகவெல்லாம் அழைத்து கொள்ளாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகலாமா வேண்டாமா என்றெல்லாம் ஆலோசனை நடத்துகிறார்கள். எப்போதும் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா நடத்தினாலும் அவர்களுக்கு மனதில் ஒரு சின்ன நெருடல் என்னன்னா, இந்த மதீனாவில இருப்ப அன்சாரிகள் இவங்க அடைக்கலம் தந்திருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க, சொத்து கொடுத்துருக்காங்க, எல்லா உதவிகளும் செஞ்சிருக்காங்க. இவர்கள் இன்னமும் உதவி செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் உதவி செய்வதெல்லாம் மதீனாவுக்கு உள்ள இருந்தா ஓகே, மதீனாவிற்கு உள்ள என்றால் பரவாயில்லை. ஆனால் இப்போது நடக்க போற போரு ஊரை விட்டு வெளியில நீங்க வாங்கன்னு அவங்கள கூட்டிட்டு போகணும். சொல்ல முடியாது, திரும்பி வந்தா தான் வருவோம், வஃபாத்தாக வாய்ப்புண்டு, ஷஹீதாக வாய்ப்புண்டு. அதனால இந்த மக்களை கூப்பிடலாமா? தொடர்ந்து எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தனை உணவு கொடுத்தான், உடை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான் அந்த ஜனம் அன்சாரிகள். நீ உயிரையும் கொடுன்னு கேட்கறதுக்கு லேசாக நெருடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அவங்கள்ட்டே கேட்டுடலாமே அவங்க வாயிலேன்னு மஷ்வரா பண்ணாங்க. வழக்கம் போல ஃபஅவ்வலு மன் காம அபூபக்கர் ரலியல்லாஹு, முதல்ல அவங்க தான் எந்திரிப்பாங்க. எப்பவுமே மஷ்வரால அவங்க தான் முதல்ல எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இம்முதி லிமா அமரல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்ட பிரகாரம் எங்களை போர்க்களத்தை நோக்கி செலுத்துங்கள், நாங்க தயாரா இருக்கோம். ரெண்டாவது ஒரு சஹாபி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் யுத்தம் செய்ய தயாராயிட்டோம், நீங்க எங்களை அனுப்புங்க. பொதுவா முக்கியமான சஹாபிகளின் ஆலோசனை எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழவில்லை. காரணம், இவர்கள் நினைத்து கொண்டிருப்பது மதீனாவாசிகள் யாராவது, இவங்கெல்லாம் மக்கால இருந்து இங்க வந்தவங்க, இவங்க எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் வருவாங்க, அது வேற. மதீனாவாசிகள் யாராவது சொல்லணுமேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதை ஓரளவு சில சஹாபிகள் யூகித்தார்கள். அநேகமா நம்மளை தான் மனசுக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இல்லைன்னா மஷூரா முடிஞ்சிருக்கும், முக்கியமானவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, கிளம்பிட வேண்டியதான். ஆனா போகாம இருக்காங்களே, ஏதோ இருக்கிறது என்று முடிவு செய்து விட்டு அமைதியாகவே இருந்தார்கள். கடைசியா ஒரு 17 வயசு 18 வயசு சஹாபி சஅத் இப்னு முஆத் அப்படிங்கிறவர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் எந்திரிச்சு அவர் தான் பேசினார். நீங்க எங்களை சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. யார? எங்கள் மதீனாவாசிகளை. நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஆள் நாங்க இல்ல, நீங்க எங்க வேணாலும் எங்களை கூப்பிடுங்க, வர்றோம். நீங்கள் கடல்ல காட்டி குதின்னு சொன்னா குதிச்சிருவோம். ஒரு ஆணு கூட அன்சாரிகள் மதீனாவாசிகள் நாங்க பின்தங்க மாட்டோம். ஏதாவது ஒரு திசையை நோக்கி நீங்கள் சொன்னால் அத்தனை பேரும் போவோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்க போர்ல காட்டுறோம். இதையெல்லாம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முழுமையான ஒரு மகிழ்வு அப்போதுதான் ஏற்படுகிறது. ஏன்னா ஒரு சின்ன வயசு பையன் எந்திரிச்சு ஒட்டுமொத்தமாக தங்களுடைய கூட்டத்தின் சார்பில் ஒழிக்கிற குரலாக பேசுகிறார். பத்ருடைய வரலாறுல பாத்தீங்கன்னா நம்முடைய ரோமங்கள் கூசி போய் விடுகின்ற அளவுக்கு உள்ள வார்த்தைகள், வேகமான யுத்தகலத்தினுடைய வீரியத்தை தருகிற வார்த்தைகள் அவர் பேசினவர். சரியான முறையில இன்னமும் மீசை கூட முளைத்த பையன் அல்ல, ஒரு வாலிபர். ஆனா எந்திரிச்சு ஒட்டுமொத்த அன்சாரிகளுடைய கூட்டத்தின் பிரதிநிதியாக பேசுகிறார். கட்ட கட்ட கட்டன்னு கொட்டுறார். நீங்க யோசிக்கவே வேணாம், நடங்க போலாம். கது ஆமன்னா பிக்க, உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், வசத்தக்னாக்க,
உங்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம். வஷஹிதுனாக அன்னமா ஜீத பிஹி ஹுவல் ஹக், நீங்கள் கொண்டு வந்தது அத்தனையும் உண்மை என்று இதுவரை சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்தா நீங்க சந்தேகப்படுறீங்க. வல்லாஹி லக அன்னக துரீதனா, எங்களை நினைச்சா நீங்க இன்னும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியாது, சொல்லிட்டாங்க. ஃபகால ரசூலுல்லாஹ் அஜல், ஆமா நான் உங்கள்கிட்ட இருந்து பதில் வாங்கறதுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். சொன்னார் லவிஸ்தகரத்த பினா ஹாதல் பஹர், அதோ எங்காவது ஒரு கடலை காட்டி குதி என்று சொன்னால் லஹுதுனாஹு மா தகல்லப பின்னா ரஜுலுன் வாஹிதுன், அப்படியே மூழ்கி போவோமே தவிர எங்களில் ஒரு ஆளும் பின்வாங்க மாட்டோம், ஒரு ஆள் கூட பின்வாங்க மாட்டோம். வைன்னா லசுபுருன் இன்தல் ஹர்பி வசுதுகுன் இன்தல் லிகா, நாங்கள் போர்க்களத்தில் பொறுமையோடு நிற்கிற, அதாவது புறமுதுகு காட்டி திரும்பி ஓடி வராத போர் மறவர்கள் நாங்கள் எதிரிகளை சந்திக்கிற போது எவ்வளவு உண்மையாளர்கள் என்று உங்களுக்கு காட்டுவோம். தயவு செய்து அல்லாஹுவின் விருப்பப்படி யுத்தத்திற்கு கிளம்புங்கள். நாங்க மஷூரா முடிஞ்சது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க. யாரிடமிருந்து எந்த கூட்டத்திடமிருந்து எதிர்பார்த்தாங்களோ அந்த தகவல் கிடைத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். இது மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் ஆலோசனை பண்ணுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர்ல மட்டுமல்ல, அதாவது நான் சொல்றது மாத்திரமே இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மமதையான தலைமை அல்ல. அங்க நீங்க எனக்கு கருத்து சொல்லுங்கப்பான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொள்ளக்கூடிய ரகம். ரசூலுல்லாவுடைய முடிவு எல்லாமே அங்கிருந்தா வருது. நாயகமாக முடிவு எடுக்கிறது இல்லை, போறதா வேணாமாங்கிற முடிவும் அங்கிருந்தா வரும். ஆனாலும் கூட மனித பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? கூட இருப்பவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணணும், உட்கார வச்சு என்ன செய்யலாம், இப்படி வர்றாங்களாமா, இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, நாம எதிர்கொள்ளாமா வேணாமா, முடிவு எப்படி இருந்தாலும் ஆலோசனை செய்வதுங்கிற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பினார்கள். நமக்கு தெரியும், ஆயுதங்கள் ரொம்ப கம்மி, ஆட்கள் ஒரு 313 பேர் மட்டும். எல்லா விதத்திலையும் ஆட்கள்லையும் வாட்கள்லையும் குதிரை ஒட்டகங்கள்லையும் அத்தனையிலும் மிகவும் பலவீனமான கூட்டம். எந்த அளவுக்குன்னா தனித்தனி ஒட்டகத்துல போற அளவுக்கு அன்னைக்கு வசதி இல்லை, எல்லாம் டபுள்ஸ்ல ட்ரிபிள்ஸ்ல போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு ஒட்டகத்துல 3 பேர், ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் 3 பேர். ரசூலுல்லாஹ் கூட போனவங்க முதல்ல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்று, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று. இவங்க 3 பேரும். முடிவு எப்படின்னா 3 பேர்த்தையும் ஒட்டகம் தாங்காது. அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா 2 பேர் உட்காந்துருக்கணும், கீழே ஒரு ஆள் தள்ளிட்டு போகணும், பிடிச்சுக்கிட்டே போகணும். யாராவது 2 பேர் உட்காந்துருக்கலாம், கொஞ்ச நேரம் தள்ளினவர் அவர் மேலே வந்துடுவார், மேலே இருக்கிறவர் கீழே இங்கிருவார். இப்படியே பத்ர்ல இருந்து அந்த மதினாவில் இருந்து அவங்க இருப்பிடத்திலிருந்து பத்ர் வரை போகணும். இதுல அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஒரு கட்டத்தில் உட்கார சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்துட்டு போனாங்க. நடந்தார்கள். 2 பேரும் பதறி போய், இல்ல நீங்க அப்படியே நிரந்தரமா உட்காருங்க, எது வரையும், பத்ர் வரையும், நாங்க தான் உங்களை கூட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி அலல் மஷி, நடக்கிறதுல என்னை விட நீங்க 2 பேரும் சக்தி உள்ளவங்க இல்லை, அதே சமயத்துல கூலிய தவாப வாங்கிக்கிறதுல உங்க 2 பேத்து மாதிரியே நான் ஒன்னும் தேவையில்லாதவன் அல்ல, நானும் தேவை உள்ளவன். தவாபை பெறுவதிலேயும் எனக்கு ஆர்வம் உண்டு, நடப்பதிலேயும் எங்களை விட நீங்க ஒன்னும் பெரிய நடையெல்லாம் நடந்துட முடியாது, நீங்கள் அமருங்கள்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய கடிவாளத்தை முன் கயிற்றை பிடித்து கொண்டு நடக்கிறார்கள். நீங்கள் உலகத்தினுடைய வரலாற்றில் எங்க தொலைவினாலும் கிடைக்காது. தங்களுடைய தொண்டர்களை ஒட்டகத்தில் அமர வைத்து விட்டு தலைவர் தள்ளி கொண்டு நடப்பது என்பது எங்கேயாவது சாத்தியமா? தலைவன் எங்கேயோ இருப்பான், தொண்டன் எங்கேயோ கீழே நின்று கையை காட்டுற கூட அனுமதி இருக்காது. அவன் எவ்வளவு தூரத்தில் வைக்கப்பட்டிருப்பான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பழகிய அவர்களின் மாணவர்கள், அவர்களின் சீடர்கள், அவங்க எந்திரினா எந்திரிக்கணும், உட்காரணும் உட்காரணும். ஆனால் அந்த சீடர்கள் மாணவர்களை மேல உட்கார வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்ணிட்டு போவாங்க. எல்லா இடத்திலையும் ஒரு கூட இருக்கிற ஒரு மாணவர் தானன்ட்டு அவனை உதாசீனப்படுத்துறதெல்லாம் இல்லை. அவருடைய ஆலோசனை கூட. பத்ர்ல போய் இறங்கியாச்சு, எல்லாம் தங்கறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல கூடாரம் அமைக்கிறாங்க. அதுல ஹுபாப்னு ஒருத்தர் இருந்தார், ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான் வந்தவர். ஹுபாப் சொன்னாரு, இங்க டென்ட் போட வேண்டாம், இந்த பத்ருங்கிறது ஒரு கிணத்துக்கு பேர். அவர் சொல்றாரு, பத்ருக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம போடலாம், அதாவது நாம தேவைப்பட்டா தண்ணி குடிக்க முடியும் கிணத்துல பின்னாடி
எதிரிகள் இந்த கிணத்தை நம்மளை தாண்டி தான் வந்து பயன்படுத்தணும், அதனால எதிரிகள் வர முடியாது. நாம கிணத்துல இருந்து வெகு தூரம் தள்ளி போனோம்னா கிணறு என்பது அது வந்து பொது உடைமையா போயிடும், அல்லது அவங்க கைப்பற்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. டென்ட்டை அங்க போடுறதா நல்லதா தெரியுது. ஹுபாபை ஒரு தட்டு தட்டி நிஅமர் ரஅயு, நல்ல ஆலோசனை சொன்னேன், முதல்ல அப்படி செய்யுங்கப்பா, அங்க போடு என்று சொன்னார்கள். தலைமை பண்புங்கிறது இதுதான். நீ என்ன பெரிய எனக்கு ஆலோசனை சொல்றியா, நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா, இந்த பாணி எப்போதும் ரசூலுல்லாஹ்விடத்திலே இல்லை. ஹுபாபு சொன்ன உடனே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பத்ர் என்கிற கிணறு பின்னால இருக்க முன்னாலே டென்ட் போடப்படுகிறது. இப்படியே போர்க்களத்தினுடைய நிறைய காட்சிகளை சொல்லலாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதி என்கிற ஒரு மாபெரும் ஸ்தானத்தில் இருந்தெல்லாம் பத்ர நடத்தல, சக தோழராக இருந்து நடத்தினார்கள். அதனால் தான் அவர்களில் ஒருவராய் அவர்களை பார்க்க முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப் வரிசையா நிக்க வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் பார்ப்பாங்க. எப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, வரிசையில் இந்த பக்கமும் பார்ப்பாங்க, இந்த பக்கமும் பார்ப்பாங்க. சஃப் சரியா இருக்காங்க, கொஞ்சமெல்லாம் முன்னாடி இருந்தாங்க, உள்ள போங்க, நேரா நில்லுங்க, நேரா நில்லுங்க, இப்படின்னு சரி பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சவாதுன்னு அவருக்கு பேரு, அவர் வயிறு மட்டும் முன்னாடி வந்து நிற்கிது, அவரும் தள்ளி நிற்கிறார் முன்னாடி. சொல்லிட்டே இருந்தாங்க உள்ள போங்க, அவர் போகலை. திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வாழ் இருந்துச்சுல்ல, அந்த வயிற்றுல ஒரு தள்ளு தள்ளினாங்க, அப்படி வச்சு தள்ளினாங்க, உள்ள போமான். அவர் உள்ள போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறப்ப சொன்னார், அவுஜஅத்தனி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்க வலிக்கிற மாதிரி தள்ளி விட்டீங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல வலிக்கிற மாதிரி தள்ளி விட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்தஸமின்னி, அந்த வாளை அவர் கையில கொடுத்து, சரி அதுக்கு பதிலாக நீயும் அதே மாதிரி தள்ளிடுறீந்தா. அவரு ஏதோ ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார், இந்த உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி. அவர் வாளை வாங்கிக்கிட்டு, நான் வெறுமையிலோடு நின்றுட்டு இருந்தேன், நீங்க ஆடையோட இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து விட்டாரு, ஆடையை பிரித்து விட்டாங்க, வெறும் வயிற்றில் அப்படின்னு. வெறும் வயிறு பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அப்படியே வந்து கட்டி தழுவி கொள்வார். சுவாத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நேரமா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இந்த முத்தம் என்ன தெரியுமா, மனிதாபிமானத்திற்கான முத்தம். அதாவது தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் இடையிலே நீதத்திற்கு தரப்பட்ட முத்தம். ஒரு பெரிய ஒரு முதலாளியின் தோரணையில், ஒரு அரசாட்சி நடத்தக்கூடிய தளபதியின் தோரணையில் இப்படியெல்லாம் இல்லாம, எங்களில் ஒருவராய் அடிமைகளாக நடத்தாமல் எங்களை சுதந்திர புருஷர்களாய் நடத்திய நீதத்திற்கு தரப்பட்ட முத்தம் அது. அந்த முத்தத்தை அப்படித்தான் பார்க்க வேண்டும். கண்களில் கண்ணீர் மல்க அவர் முத்தம் கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபையெல்லாம் சரி பண்ணதுக்கு பிறகு அவர்கள் போய் டென்ட்டில் நீண்ட நேரம் துவா செய்வார்கள். நாம் பல தடவை சொல்லி இருக்கிறோம், அல்லாஹுவினுடைய இஸ்முல் அஅலமாக இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய துஆ கபூல் ஆகுவதற்கான மந்திர வார்த்தை, அதைத்தான் ஓதினார்கள் பத்ரிலேயும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத். எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரசூலுல்லாஹ் ஓத தவறாமல் ஓதி வந்த அந்த துஆ பத்ரினுடைய டென்ட்டிலேயும் ஓதினார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன் தஹ்லிக ஹாதிகில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த படை தோற்குமானால், இருக்கிற முஸ்லிம் எல்லாம் சேர்ந்து வந்தாச்சுங்க, ஒருவேளை இந்த படை தோற்குமானால் ஃபலா துஅபது அபதா, எந்த காலத்திலேயும் இந்த பூமியில நீ வணங்கப்பட மாட்டாய். அதாவது உன்னை வணங்க ஆள் இல்லாமல் போய்விடும். சஜ்தா செய்கிற கூட்டம் இங்கே வந்து விட்டது, உனது வகையை வாங்கி கொள்ளுகிற கூட்டம் இங்கே வந்து விட்டது, வேற யாரும் கிடையாது. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத், உன்னுடைய கிருபை வேண்டும், உன்னுடைய ரஹ்மத்து வேண்டும். அழுது 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 சஜிதாவில் கிடந்து, எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, போதும் அழுதது, நீங்க ரொம்ப சிரமப்பட்டு அழுகிறீங்க. அதாவது குகையில இருக்கிறப்போ அவங்க தான் இவருக்கு ஆறுதல் சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாத, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், பயப்படாத, குகைக்குள்ள யாரும் வர முடியாது. ஆனால் இங்கே காட்சி அப்படி தலைகீழாக மாறுகிறது. பத்ரில் இவர்கள் அழுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சமாதானம் சொல்லுகிறார்கள். சஜிதாவிலே போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவே சொல்லுகிறார்கள், நான் சஜிதாவிலே போய் பார்க்கிறேன், அந்த சப்தம் வருகிறது, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத் என்கிற சப்தம். கடைசியாக ரசூலுல்லாஹ்வை எழுப்பினேன். அப்பதான் எந்திரிக்கிறப்ப சொன்னாங்க, அபிஷர் யா அபூபக்கர், அபிஷர் யா அபூபக்கர், அபூபக்கரை போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, மலக்குகள் இறங்குகிறார்கள், மலக்குகள் போர்க்களத்தில் இறங்குகிறார்கள், அவர்கள் மீது போர்க்களத்தின் தூசிகளை நான் பார்க்கிறேன், அவர்களுடைய குதிரைகளின் மீது போர்க்களத்தின் புழுதிகளை நான் பார்க்கிறேன்.
சொல்லுங்கள் மலக்குகள் வந்து விட்டார்கள். பெருமானாருடைய சஜிதாவும் யா ஹய்யு யா கய்யூம் என்கிற வார்த்தையின் வலுவும் சேர்ந்து மலக்குகளை கொண்டு வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் 3000 மலக்குகள், இன்னொரு ஆயத்தில் 5000 மலக்குகள். மலக்குகள் போர்க்களத்திற்கு இறங்கியது 2 போர்களில் தான். ரெண்டுமே குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற போர்கள். ஒன்னு பத்ர், இன்னொன்னு ஹுனைன். ஹுனைன் போரில் எண்ணிக்கையை காட்டுவதற்காக நிற்க செய்தார்களே ஒழிய போர் செய்யவில்லை. பத்ரிலே இறங்கி களமிறங்கி போர் செய்தார்கள். அதில் தங்களுடைய வீரத்தை மலக்குகள் மூலமாக வெளிப்படுத்தும் சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு வந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஏற்பாடு. போர் துவங்கின கொஞ்ச நேரத்திலேயே போர் முடிஞ்சிருச்சு. ஒன்னும் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி காத்தால இருந்து சாயந்தரம் வரையும் அப்படியெல்லாம் நடக்கல, முடிந்து விட்டது போர் கொஞ்ச நேரத்திலேயே. ஓடனா 70 பேர் கொல்லப்பட்டார்கள், முஸ்லிம்கள்ல 14 பேர் கொல்லப்பட்டார்கள். இதற்கு இடையில நிறைய சம்பவங்கள், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய அற்புதங்கள், நிறைய வழக்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள். ஒட்டுமொத்தமாக அரபு மண் மட்டுமல்ல, உலகத்தில் இஸ்லாமிய கொடியை நிறுவப்பட்ட முதல் யுத்தம் இதுவரை. அரபுகளை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைக்கு சண்டை போட்டிருக்காங்க, பதவிகளுக்கு சண்டை போட்டிருக்காங்க. அவங்க கோத்திரத்தில் எவனாவது ஒருத்தன் இவங்க கோத்திரத்தை அடிச்சுட்டா கிட்டத்தட்ட அதுக்கு 50-60 வருஷ பகையை வச்சுட்டு போர் செஞ்சதெல்லாம் உண்டு. குலப்பெருமைக்கும் கோத்திர பெருமைக்கும் போர் செய்த அந்த மாதிரி சில்லறை சண்டைகளை எல்லாம் தாண்டி முதலாக கொள்கைக்காக நடந்த போர் இது மட்டும். நாங்கள் ஓரிரையை ஏற்றுக்கொண்டவர்கள், பல தெய்வ வழிபாடு எங்களுக்கு முடியாது என்று சொல்லி கோட்பாட்டிற்காக நடைபெற்ற யுத்தம் முதல் யுத்தம் பத்ரனுடைய யுத்தம். பத்ரனுடைய யுத்தத்தில் இருந்து நமக்கு உள்ளீடாக பல்வேறு விஷயங்களை நாம கவனிக்கணும். நமக்கான நிறைய செய்திகள் உண்டு. முதல் செய்தி, ஈமானுடைய சக்தி ஜெயித்திருக்கிறது. அதுதான் ஜெயிக்கும். எவ்வளவு பெரிய இக்கட்டு வந்தாலும், எதிரில இருந்தது 1000 பேருக்கு மேல், எதிரில இருந்த வாகனங்களும் ஆயுதங்களும் இங்கே ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒன்றும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்றுமே இல்லாமல் போனது காரணம், அங்கெல்லாம் இல்லாத ஒன்னே ஒன்னு, ஈமான் உறுதியாக இங்கே இருந்தது. அல்லாஹ் ரசூலை சார்ந்திருக்கிற வாழ்க்கையினுடைய உறுதி இங்கே இருந்தது. இதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம் தக்துலூஹும் வலக்கின்னல்லாஹ கத்தலஹும். நீங்க எல்லாம் அவங்கள கொல்லல, அல்லாஹ் கொன்னுட்டான். நீங்க கொல்லல, அல்லாஹ் கொன்னுட்டான். போர் செய்தது 313 பேர். உடைத்து போன வாள்களை பிடித்திருக்கிறீர்கள், நொடித்து போன நொண்டியாகி போன ஒட்டகங்களில் இருக்கிறீர்கள். உங்களால் இவ்வளவு பெரிய பெரும்படை எல்லாம் வீழ்த்த முடியாது. வீழ்த்தியது அல்லாஹ் வீழ்த்தினான், மலக்குகளின் மூலமாக வீழ்த்தினான். எத்தனை காஃபிர்களின் பேட்டிகள் தெரியுமா? மலக்குகளிடம் அடி வாங்கியதாக. எத்தனை முஸ்லிம்களின் பேட்டி தெரியுமா? கைக்கு சரியாக மாட்டியவனை வாளெடுத்து கொண்டு வெட்ட இவர் ஓங்கும் போதே தலை விழுந்து விடும். வெட்டியது யாரோ? வெட்டியது அந்த வெள்ளையாடை அணிந்த 5000 பேர்களாக இறங்கிய அந்த பத்ர் மலக்குகள். ஈமானுடைய சக்தி எங்கேயும் ஜெயிக்கும். அது ஆயுதம் கம்மியா இருந்தாலும், பணம் பொருளாதாரம் கம்மியா இருந்தாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும் ஈமானிய உறவு வெல்லும் என்பதற்கான முதல் பாடம் நமக்கு பத்ரிலே கிடைக்கிறது. இரண்டாவது செய்தி, குவத்துல் இர்திபாத் என்று சொல்லுவார்கள். அணிவகுத்து நின்ற அந்த ஒற்றுமை தளம். இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லாததும் அதுதான். தொடர்ந்து அடிவாங்குவதும் அதுதான். சர்வதேச அளவில் நசுக்கப்படுவதும் அதுதான். பல்வேறு விதமான திரிவுகளுக்கும் மறைத்தல்களுக்கும் நாம் உள்ளாக்கப்படுவதும் அதுதான். அங்கே ஒற்றுமையோடு நின்றார்கள் அல்லவா? குர்ஆன்ல அல்லாஹ் இதே மாதிரி போர்க்கள விஷயத்துல தான் சொல்றான். லா தனாஸு ஃபதஃப்ஷலு ஃபதத்ஹப ரீஹுகும் ஃபஸ்பிரு. சண்டை போடாதீங்க. உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஃபதத்ஹப ரீஹுகும், உங்க சக்தி பூரா போயிடும். சக்தி இருந்து வேஸ்ட். உலகத்தின் பெரும் பணக்காரர்களாக நீங்கள் இருந்தாலும் வேஸ்ட். பெரிய பெரிய ஆயுத முதலைகளாக இருந்தாலும் வேஸ்ட். காரணம், இருக்க வேண்டிய ஓர் அணி அது இல்லை. பத்ரிலே இருந்தது அதுதான், குவத்துல் இர்திபாத். அவர்கள் ஒற்றுமையாக களம் கண்ட போது ஜெயித்தார்கள். மூணாவது, இதையெல்லாம் தாண்டி வானத்திலே இருந்து இவர்களினுடைய துஆக்களுக்கு கிடைத்த வெற்றி. எல்லாரும் துஆ செய்தார்கள். வாழுவதற்கு துஆ செஞ்சு வரல, ஷஹீதாகணும்னு துஆ செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க அத்தனை பேரும்.
உலகத்தில் அப்படி ஒரு கூட்டம், நான் எப்படியாவது ஷஹீத் ஆகணும். நிறைய உதவி வந்துச்சு, மலக்குகள் வந்தது மட்டுமல்ல, நிறைய வந்துச்சு. காலையில விடிஞ்சா போருங்கிறப்ப யாராவது நிம்மதியா தூங்குவாங்களா? பத்ர்ல அத்தனை பேரும் தூங்குனாங்க. குரான்ல வருது, நான் தூக்கத்தை கொடுத்தேன்னு நல்லா சொல்றான். யாருனால தூங்க முடியும்? காலையில சும்மா ட்ரெயினுக்கு போறதா இருந்தாவே ராத்திரி பூரா தூங்குறது இல்லை, ஒரு ஃபிளைட்டுக்கு போறதா இருந்தா தூங்குறது இல்லை, ஒரு ஹஜ்ஜுக்கு போறவர் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு பூரா தூங்குறது இல்லை. ஏதாவது காலையில ஒரு கோர்ட், ஒரு கேஸ், ஒரு பிரச்சனை, யாருக்கு தூக்கம் வரும்? இவ்வளவு பெரிய வாழ்வா சாவா பிரச்சனை, 313 பேர் 1000 பேர்கிட்ட போய் என்ன ஆக போறாங்களோன்னு இருக்கு. நிம்மதியா தூங்கி எந்திரிச்சாங்க. அதிகாலை நேரத்தில், இரவு முடிகிற அந்த நேரத்தில் ஒரு மழை பெய்தால் விடுகிற காலை குளிர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், பத்ர் அன்னைக்கு நான் மழை பெய்ய வச்சேன், மழை பொழிந்தது பத்ர் அன்று. தூங்கி எழுந்தார்கள், குளிர்ச்சியான காலை, எந்த டென்ஷனும் இல்லை மனசுல. காரணம், எல்லாத்துக்கும் மேல அந்த சக்தியை ரொம்ப உறுதியாக நம்பினார்கள். நாம நிறைய கணக்கெல்லாம் போட்டிருப்போம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அநேகமா போனாலும் போயிருமோ, பாடியை எங்க விடுவானுங்களோ எங்க புதைப்பானுங்களோ என்ன பண்ணுவோம், நிறைய அப்படித்தான் நான் நினைக்கிறோம். பஸ்ல உட்காந்தாவே ஏதாவது நடந்தா என்னென்ன ஆகும்னு ஒரு கிளீனா லிஸ்ட், ஜனாசா வரைக்கும் போட்டு முடிச்சிருவாங்க. என்னென்ன ஆகும் அப்படின்னு, அநேகமா இப்படி போயிருமோ, வழியில இங்க கொண்டு போய் சேர்த்துருவானுங்களோ, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்களோ, இல்லை இந்த மாதிரி நல்ல நினைப்பான்னு நினைக்கிறது வண்டியில உட்காந்துட்டு. அந்த உறுதியான நம்பிக்கை. தூங்கி எழுகிறார்கள், குளிர்ச்சியான காலை, போர் தொடங்குகிறது. எல்லா விதத்திலையும் போர்னா சாதாரண போர் அல்ல. சகோதரர்கள், தந்தையும் மகனும் மோதிக்கொள்ளுகிறார்கள், மகனும் தந்தையும், சகோதரனும் சகோதரனும். அங்கே ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது, என்ன தெரியுமா? உலகத்தின் எல்லா உறவுகளை விட உயர்ந்த உறவு ஈமானிய உறவு. நீ தகப்பன், நான் மகன், அதை விட உயர்ந்தது என்ன தெரியுமா? நீ முஸ்லிம், நான் காஃபிர் அப்படிங்கிறது தான். நீ காஃபிரா முஸ்லிமா, அதை பொறுத்து உறவு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அல்லது பிணைப்பாக இருக்கும். அதுக்காக வெறுக்க சொல்லல எந்த காஃபிரையும், எந்த காஃபிரையும் வெறுக்க சொல்ல. ஆனால் முஸ்லிமாக இருந்தால் அங்கே பிணைப்பு இறுகி விடுகிறது, இறுகி விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே, அவர்களுடைய மகன் அங்கே. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இங்கே, தந்தை அங்கே. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு இங்கே, தகப்பனார் அங்கே. சொந்த தகப்பனுக்கு எதிராக, சொந்த மகனுக்கு எதிராக வாளை தூக்கி நின்ற காட்சி என்பது அரபு வரலாற்றிலேயே அப்போதுதான். காரணம், அது கொள்கைக்கான யுத்தம். நான் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவன், நீ ஏற்க மறுத்தால் வேறு வழி இல்லை, வா வாளோடு மோதலாம். ரொம்ப பிரபலமான செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் இருக்காரு, அந்த மகன் பின்னால அவர் முஸ்லீம் ஆயிட்டார். பத்ர்ல அவர் எதிரியா இருந்தார், பின்னால முஸ்லீம் ஆகிட்டு ஒரு தடவை பேச்சோட பேச்சா சொல்லியிருக்கார், பத்ர்ல நான் காஃபிரா இருந்தப்போ நீங்க என் கைக்கு வசமா கிடைச்சிங்க, ஆனாலும் தகப்பனாச்சேன்னு நான் விட்டுட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு நீ அந்த மாதிரி கிடைக்கல, கிடைச்சிருந்தா வெட்டி இருப்பேன். இல்ல, உண்மை அதானே. இது ஈமானிய உறவுக்கான போர். இதுல மகனா தந்தையா அப்படிங்கிற பாசங்களை எல்லாம் தாண்டி ஈமானுடைய உறவு மேலோங்கி இருந்த இடம். முஸ்அப் இப்னு உமைர்னு ஒரு சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போர்ல அவர் இந்த பக்கம் இருக்கார், ஈமானுடைய அணியில. சொந்த தம்பி அந்த பக்கம் இருக்கார். இவர் வீட்டை விட்டு வெளியே ரசூலுல்லாஹ்ட்ட சேர்ந்தவர், பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். அடுத்த போர், உஹது போர்க்களத்தில் அவர் ஷஹீதாகுவார். இப்ப பத்ர்ல இருக்கார். உங்களுக்கு இதெல்லாம் ஃபேமஸா தெரியும். அவருடைய ஜனாசாவுக்கு தான் துணி கூட சரியா இல்லை, காலை இழுத்தா தலை தெரியுது, தலை இழுத்தா கால் தெரியுதுங்கிற மாதிரி அடக்கம் பண்ணாங்க. இவ்வளவு பெரிய செல்வந்தரை. அந்த முஸ்அப் இப்னு உமைர், பத்ர் போரெல்லாம் முடிஞ்சுது, கொஞ்சம் பேர்த்து எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி கைதிகளை எல்லாம் அந்த பக்கம் வச்சிருக்குது. இவர் அப்படியே நடந்து போறாரு, சொந்த தம்பிய ஒருத்தர் கட்டி போட்டுட்டு இருக்காரு, மரத்திலேயோ தூண்லயோ கட்டிட்டு இருக்காரு. கட்டுறப்ப அப்படி பாஸ் ஆகிறவரு அந்த கட்டிட்டு இருக்கிறவரை கூப்பிடுறாரு, யாகை அப்பா சகோதரா கொஞ்சம் டைட்டா கட்டு, அவங்க அம்மாட்ட காசு நிறைய இருக்கு. யார்கிட்ட? சொந்த தம்பியை கட்டுபவரை பார்த்து சகோதரரேன்னு கூப்பிட்டு, சுத்த வசாக்கன் ஃபஇன்னபி உம்மிஹா கனியா, நீ நல்லா டைட்டா கட்டு, அவங்க தாயார்கிட்ட நிறைய காசு இருக்கு. அப்பனா என்ன அர்த்தமா? ஒவ்வொரு கைதியும் 4000 திர்ஹம் கொடுத்து அவர்கள் விடுதலை ஆகி கொள்ளலாம் என்ற ஃபித்யா முடிவாக இருக்கிறது.
டைட்டா கட்டு, அவங்க அம்மாட்ட நிறைய காசு இருக்குது, கொண்டு வந்து கொடுத்து கூட்டிட்டு போட்டோம் என்று. அப்பதான் அந்த தம்பி கட்டிட்டு இருக்கிற ஆளுக்கு, அதாவது கட்டப்படுகிற ஆள், அவர் கேட்டாரு, யார சகோதரன் கூப்பிட்டு டைட்டா கட்ட சொல்ற, நான் உனக்கு சகோதரன் இல்லையா? இல்ல, நீ சகோதரன் இல்லை, அவன் எனக்கு சகோதரன். ஈமானுடைய உறவு உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் தாண்டி மேலோங்கி இருந்தது. தந்தையும் மகனும் மோதி கொள்ளுகிற, சகோதரர்கள் மோதி கொள்ளுகிற ரொம்ப அபரிதமான காட்சிகள் பத்ருனுடைய வரலாற்றில் நடைபெற்றது. இதையெல்லாம் தாண்டி அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்தில் அவர்களின் வாயிலாக நடைபெற்ற எத்தனை அற்புதங்கள்! அவர்களுடைய கையால், அவர்களுடைய எச்சிலால், அவர்களுடைய பேச்சால், அவர்களுடைய துஆவால் எல்லாம் பத்ரு போர்ல நடந்தது. யாருமே போர்க்களத்தில் பீதியில எல்லாம் இல்லை, எல்லாம் சும்மா ஜாலியா போர் செய்யற மாதிரி ஆயிப்போச்சு. சும்மா அப்படியே சண்டை போலாம் வா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு போர்க்கள சூழ்நிலையை மாற்றியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணு தனியா கழுண்டு வந்தது அந்த ரிஃபாங்கிறவருக்கு, கண்ணு வெளியே வந்துருச்சு. அப்படியே இப்படி பிடிச்சுக்கிட்டே போயிட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிஃபா ரலியல்லாஹு எச்சில எடுத்து அப்படியே ஒரு தடவு, மீண்டும் கண் அதே இடத்தில். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான அந்த பரக்கத்தான எச்சலினுடைய பரக்கத்து இப்படி நிறைய போர்ல, பத்ரு போர்ல ரிஃபாவுடைய ஒரு கண் அப்படி ஆனது, தேய்த்து விட்டார்கள். கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப ஃபேமஸான சஹாபி. உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருந்த வாள் உடைஞ்சு போச்சு. அஹதின் கதஅ ஃபீ யதிஹி ஸைஃபு உகாஷா, வரலாறுல வருது. உகாஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இருந்த வாள் உடைஞ்சு போச்சு. அவர் உடைஞ்சு போச்சு, நான் என்ன போர் செய்யறதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஃபஅஅதா லிஉகாஷத ஜஸ்லம் மின் ஹதபின், இந்த கட்டை பிடிச்சி போர் செய் போ அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பட்டு விட்டால் கட்டை கூட முஅஜிஸாவாயிரும், கட்டை கூட அற்புதமாகிவிடும். கூட்டிட்டு போய் அவர் எங்க அடிச்சாலும் அடிச்சுட்டு கட்டை திரும்ப கைக்கு வருது, ரிமோட் மாதிரி. இது என்னவோ எரிகிறார், கட்டையை தூக்கி எரிகிறார், எரிந்தால் தாக்கி விட்டு திரும்ப வருது. உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர் மௌத்தாகிற வரைக்கும் எந்த யுத்தத்திலையும் வாள் எடுக்கவே இல்லை அவர், இந்த கட்டை தான். பெருமானார் பத்ரிலே கரம் பிடித்து கொடுத்த அந்த கட்டையை விட எந்த வாளும் பெரிய ஆயுதம் அல்ல. வாளை தூக்கிட்டு எவனாவது வந்தா கூட எதிரி நின்று சண்டை போடுறதுக்கு பார்ப்பான். உகாஷா கட்டையை தூக்கிட்டு வந்தா ஓடிடுவான். உகாஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரக்கட்டை பெருமானாருடைய கரம்பட்ட கட்டை, அதுக்கு எதிரில் நின்று மோத முடியாது என்பது எதிர்கூடாரத்திற்கு தெரியும், எதிர்கூடாரத்திற்கு தெரியும். ஜஸ்லம் மின் ஹதபின் ஃபஹஸ்ஸஹு ஃபஆத ஃபீ யதிஹி, அவர் தூக்கி தூக்கி வீசுகிறார், மீண்டும் அந்த கட்டை வருகிறது. கடைசி வரைக்கும் அந்த கட்டை அவர்களுடைய கையில இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரைக்கும். நிறைய போர்க்களத்தில் நடைபெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முன்னிலையில் சஹாபாக்கள் கண்ட காட்சிகள் ஏராளம். இப்படி போர்க்களத்தில் படிப்பினைக்கான ஏராளமான செய்திகளை சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, பிரார்த்தனை. எந்த இக்கட்டான நேரத்திலேயும் முஸ்லிம்கள் அவன் வணங்குகிற அல்லாஹுவை பிடித்து, யா அல்லாஹ் நீதான் உதவியாக வேண்டும் என்று கூப்பிடுகிற போது அல்லாஹ் எந்த வகையிலேயும் முஸ்லிம் சமுதாயத்தை கைவிடுவதில்லை. ஆனால் அதற்கு முன்னால் ஈமானுடைய உறவை பலப்படுத்த வேண்டும், ஒற்றுமையாக அணியில களம் காண வேண்டும். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் முடிந்து இவ்வளவு ஒரு 14 பேர் முஸ்லிம்கள் இழப்பு ஏற்பட்டது, 70 பேர் கொல்லப்பட்டார்கள், நிறைய பேர் ஓடிவிட்டான். அரபு உலகத்தில் எந்த அளவு பீதி என்றால், பத்ர்ல திரும்பி போன எந்த பையனும் ரோட்லயே நடக்கல, எல்லாம் வீட்டுக்குள்ள. எந்த அளவுக்கு நான் சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுறாங்க, ஒப்பாரி வைக்காம எந்த ஜனாசாவும் போகாது. அப்படி போச்சுன்னா அது பெரிய குறைன்னு அர்த்தம் அரபு சமூகத்திட்ட. ஒப்பாரின்னா அவங்க மாதிரி வைக்கவே முடியாது. ஒப்பாரிக்கு அவ்வளவு ஆயிரம் கவிதை வரிகள்லாம் வச்சிருக்கிறான் ஒப்பாரிக்குன்னு சொல்லி. ஆனா பத்ர்ல சில சடலங்களுக்கு மாத்திரம் யாரும் ஒப்பாரி வைக்கல. ஒப்பாரி வச்சா முஸ்லிம்கள் வந்துருவாங்களோன்னு பயம் அவனுக்கு. உறைந்து போயிருந்தார்கள் அச்சத்தில். பத்ருக்கு பின்னால் நீண்ட நாட்கள் வரை மக்காவினுடைய தெருக்கள் வெறிச்சோடி இருந்திருக்கிறது. காரணம், முஸ்லிம்கள் மீதான பயம் உறைந்து போயிருந்தது. இன்னைக்கு சர்வதேச அளவில் பயம் உறையவில்லை, தெளிந்து போயிருக்கிறது என்றால் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் ஓரணியிலே சேர மாட்டார்கள். இவர்கள் எப்போதும்
ஒரு அணியிலே களம் காண நிற்க மாட்டார்கள் என்பது எதிரிக்கு கூட தெரிந்திருக்கிறது. பத்ர் அந்த ஒற்றுமைக்கு, அந்த ஈமானிய சக்திக்கு கிடைத்த வெற்றி. கடைசியாய் ஒரு செய்தி, பத்ர் சுஹதாக்களை பொறுத்தவரை நிறைய சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவங்க சம்பந்தமா அறிவிச்சிருந்தான். என்ன தெரியுமா? குர்ஆன்ல வருது, இஅமலு மா ஷி'தும், நீங்கள் நாடுவதையெல்லாம் செஞ்சுக்குங்க, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். எந்த கூட்டத்துக்கும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லலை. நம்மளுக்கெல்லாம் சொன்ன கதை உலகம் நாரி போயிடும். ஒரு பேச்சுக்கு சொன்னா உலகமே நாரி போயிடும். ஆனா அந்த உத்தமர்களுக்கு திருக்குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை இஅமலு மா ஷி'தும், நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ. அதனால் தான் சஹாபாக்களிடத்தில் பொறுத்தவரை இவர் பத்ரி என்று சொல்லிவிட்டால் அவருக்கான மரியாதையே வேறு, அவருக்கான அந்தஸ்து. அவர் பத்ரி என்று சொல்லிவிட்டால் எல்லாம் வாயை மூடி விடுவார்கள். பத்ரிக்கான முக்கியத்துவம் நிறைய பத்ரீன்கள் சம்பந்தமாக கிதாபுகளில் அந்த சுஹதாக்கள் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புகாரியினுடைய விரிவுரையாளர்களில் ரொம்ப ஃபேமஸானவர் அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, பத்ரு சுஹதாக்களின் பெயர்களை கூறி, அவர்களுடைய 313 பேர் இருக்கு இல்லையா, அந்த பெயர்களை கூறி துவா செய்யுங்கள், துவா கபூலாகும். பத்ரு சுஹதாக்களினுடைய பெயர்கள் கூட அவ்வளவு மகத்துவமானது. நாம் பத்ரு சுஹதாக்களுக்கு துவா செய்வோம், அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா உயர்ந்த அந்தஸ்துகளையும் வழங்கட்டும். அந்த சுஹதாக்களின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வையும் வளமாக்கட்டும். ஒரு சில நிமிடங்களில் அந்த 313 பெயர்களை மாத்திரம் இப்போ படித்துவிட்டு துவா செய்யலாம். அதற்கு பிறகு கலைந்து செல்லலாம்.